அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, பிட்டுக்கு மண் சுமந்த படலம் அப்படின்னு சிவபெருமான் ஆற்றிய திருவிளையாடல் புராணத்திலிருந்து தான் பார்க்க போறோம். அதாவது மதுரை மாநகரத்திலே பாண்டிய நாடு, ஹரிமர்தன பாண்டியன் ஆண்டுகிட்டு இருக்கான். மிகப்பெரிய சிவபக்தன். அங்கதான் தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பிக்கிறார். அங்க வைகை ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வைகை ஆற்றிலே வெள்ளம் வரப்பண்றார் சிவபெருமான். உடனே ராஜா என்ன பண்றான், ஊரெல்லாம் தண்டோரா போட்டு எல்லாரும் வீட்டுக்கு ஒருத்தர் வெள்ளத்தை அடைக்கணும். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஏரியாவை கொடுத்து அந்த ஏரியாவை அவங்க உயர்த்தி கட்டணும் அப்படின்னு சொல்லி தண்டோரா போட்டுட்டான். அந்த ஊர்லயே பிட்டு விற்று பிழைத்து கொண்டிருக்கும் வந்தி என்ற கிழவி ஒருத்தி இருக்கா. அவளும் மிகப்பெரிய சிவபக்தை. அவளுக்கு அனுகிரகம் பண்றதுனாலதான் இந்த திருவிளையாடலையே ஆரம்பிச்சிருக்கார். அவ ஒண்டி கட்ட, அவளுக்கு யாரும் உறவினர்னு யாரும் கிடையாது. அவளுக்கு சிவன் ஒருத்தர் தான், ஒண்ணுதான் தெரியும். அவளுக்கு பிட்டு விற்று பிழைக்க தெரியும், அவ்வளவுதான். காலம்பரை எழுந்திருந்தா பிட்டு சுட்டு விற்று அதை முதல்ல சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய பிசினஸ் ஆரம்பிப்பா. அவ இன்னைக்கு உட்காந்து புலம்புறா, யோ சிவனே, இந்த மாதிரி ராஜா தண்டோரா போட்டுட்டான், எனக்குன்னு யாரும் உறவினர்கள் கிடையாது, என்னாலேயே முடியாது, அதனால நீ தான் எனக்கு என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி புலம்புறா. உடனே சிவன் அங்க ஆஜராகிறார். அதுக்காக தானே வந்திருக்கார். ஒரு கூலியாள் வேஷம் போட்டுண்டு தோல்ல மண்வெட்டி மண் சட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றார். பாட்டி ஏன் புலம்பின்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த மாதிரிப்பா ராஜா தண்டோரா போட்டிருக்கான், எனக்குன்னு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றா. சரி, நான் உனக்காக போய் அடைச்சிட்டு வர்றேன், நீ எனக்கு என்ன கூலி தர்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். என்கிட்ட இருக்கிறதுக்கு பிட்டு ஒண்ணுதான், அந்த பிட்டை தான் உனக்கு கொடுக்க முடியும், அதனால அதை சாப்பிட்டுட்டு போய் எனக்காக செஞ்சு கொஞ்சம் வேலை செய்ப்பா, உனக்கும் புண்ணியமா போகும் அப்படிங்கிறா. சரின்னு உக்காந்து எனக்கு முதல்ல புட்டை கொடு, இப்பவே ரொம்ப பசியா இருக்கு, புட்டை கொடு அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டு நேரா அங்க போய் தன்னுடைய விளையாடல் ஆரம்பிக்கிறார். என்னன்னா, ஒரு மண்வெட்டி சகிதமா மண் சட்டியோட அந்த மண்ணில் அந்த சட்டியில இத்துணூண்டு மண்ணை தூக்கி போட்டு அதை தூக்க முடியாதவர் மாதிரி அப்படியே தள்ளாடிட்டு போய் அந்த அடைப்புல போய் கொட்டுவார். திரும்ப அங்கேயே படுத்து தூங்கிடுவார். 1 மணி நேரம் தூங்கிடுவார். அப்புறம் திரும்ப அதே மாதிரி திரும்ப இத்துணூண்டு அடுத்த இன்ச்சு மண்ணை எடுத்து திரும்ப கொண்டு போவார். இங்க போயிட்டு திடீர்னு வெள்ளத்துல விழுந்து விட்டவர் மாதிரி ஒரு சீன் கொடுப்பார். என்ன, எல்லாரும் காப்பாத்துங்க, ஹெல்ப் மீன்னு சொல்லி கதறுவார். உடனே 2 பேர் போய் அவரை கஷ்டப்பட்டு கொண்டு கரையேற்றுவாங்க. திரும்ப இதே மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கார். சாயந்தரம் வரைக்கும், சாயந்தரம் ஆயிடுச்சு. சாயந்தரம் ஆன உடனே ராஜா அங்கிருந்து பார்க்க வர்றான். ராஜா எல்லாருடைய பாகங்களும் ஒரு பக்கமா அடைஞ்சிருக்கு. எல்லாருமே கரெக்டா பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வேலையை, அவங்க கொடுத்த வேலையை. இங்க வண்டி கிழவிக்கு கொடுத்த அந்த இதை மட்டும் அடையாம இருக்கு. இதை யார் அடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கறான் அதிகாரிகள் கிட்ட. இதோ இந்த ஆள் தான் காலையில இருந்து விளையாடிட்டு இருக்கான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு அவன் போக்குல விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கூப்பிடுங்க அவனை அப்படின்னு சொல்லி. ராஜாவுக்கு கோபம், சரியான கோபம். நாளை கூட்டிட்டு வந்தவனையும் முதுகுல சுளியர்னு கையில வச்சிருந்த பெரம்பலால ஓங்கி அடிக்கிறான். அடிச்ச அடி அடுத்த நிமிஷம் உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் மேலேயும் அந்த அடி படுறது. அடிச்ச ராஜா முதுகுலையும் அந்த அடி விழுகுது. யாரா அடிச்சான்னு எல்லாரும் திகைச்சு போய் நிக்கிறாங்க. உடனே அந்த ஆள் என்ன பண்ணா,
சட்டியில் இத்தினோண்டு ஒரு ஒரு மண்வெட்டி எடுத்து ஒரு வெட்டி அதில் போட்டு கொண்டு போய் உடப்புல போடுறான். அந்த இடமே அடைஞ்சு போச்சு. போட்ட அடுத்த நிமிஷம் ஆள் டிஸப்பியர், ஆள் மறைஞ்சிட்டான். எங்கடா போனான் அப்படின்னாக்க மேலே சிவபெருமான் ரிஷபாரூடரா தரிசனம் கொடுக்குறார். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, நீயா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறான், கதறி அழகிறான். யார்? ராஜா. எல்லாரும் அந்த தரிசனத்தை பார்க்குறாங்க. மதுரையில் இருந்த மக்கள் அத்தனை பேரும். ஆக அப்போ அவன் ஒரு தமிழ்ல ஒரு பதிகம் ஒன்று பாடுறான். அதாவது, அடையாளம் பட ஒருவன் அடித்த கொடும் கை சிலை தழும்பும் தொடையாக ஒரு தொண்டன் தொடுத்தெறிந்த கல்லும் போல் கடையானேன் வெகுண்டடித்த கைப்பிரம்பும் உலகமெல்லாம் உடையானேன் பொறுத்ததோ உன்னருமை திருமேனி அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறான். அதாவது, ஒருத்தன் ஒன்னா வில்லால் அடிச்சான், இன்னொருத்தன் கல்லால் அடிச்சான், இன்னைக்கு நான் பெரம்பால் அடிச்சிருக்கேன், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டியோ இந்த உலகமெல்லாம் தன்னகத்தே கொண்ட சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பாட்டை பாடுறான். சரி, வில்லால முதல்ல யார் அடிச்சாங்கிறத பார்ப்போம். வில்லால யார் அடிச்சான்னா, பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் பண்ணும்போது, மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் பண்ணும்போது கிருஷ்ணனுடைய சஜஷன் பேர்ல அர்ஜுனன் என்ன பண்றான், சிவன் கிட்ட போய் பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறான். போய் தனியா காட்டுல உட்காந்துட்டு மண்ணிலேயே ஒரு சிவலிங்கத்தை பண்ணி அதுல பூஜை போட்டு அதை ஏத்தாப்புல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான். சிவன் அவனுடைய தவத்துக்கு இறங்கி அவர் டைரக்டா வந்துட மாட்டார், அங்கேயும் கொஞ்சம் விளையாடல் பண்ணுவார். என்ன பண்றார், ஒரு வேடனுடைய வேஷம் போட்டுட்டு ஒரு பெரிய கரடியை துரத்திட்டு வர்றார். அந்த கரடி என்ன பண்ணுது, இவன் வணங்கி கொண்டிருக்கும் சிவலிங்கத்தை செதைச்சிட்டு ஓடிடுது. உடனே அர்ஜுனனுக்கு கோபம் வருது, காண்டிபத்தை எடுக்கிறான், ஒரே அம்பு. அடுத்த நிமிஷம் கரடி சுருண்டு விழுந்து செத்து போயிடுது. பின்னாடி ஓடி வந்த இந்த வேடன் இவங்கிட்ட சண்டை பிடிக்கிறான். நான் துரத்திட்டு வந்த கரடியை நீ எப்படி கொல்லலாம் அப்படின்னு. தான் கொண்டாச்சே, நீயும் துரத்திட்டு வந்த, நான் என்னுடைய சிவலிங்கத்தை செதைச்சிருச்சு, அதனால நீ வேணும்னா நீ எடுத்துட்டு போ, கரடி உடம்ப எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான், கோபத்தோட சொல்றான். ஆனா சிவபெருமான் கேட்கல. அவர் வந்ததே வரட்டு வம்பு இழுக்கிறதுக்கு தான் இவன் கூட. இல்ல என் கரடி எனக்கு உயிரோட வேணும், நான் துரத்திட்டு வந்த கரடியை நீ கொண்டது தப்பு அப்படின்னு சொல்லி வரட்டு வம்பு இழுக்கிறார் இவன் கூட, அர்ஜுனன் கூட. 2 பேருக்கும் வாய் தகராறு முற்றி கைத்தகராறு வந்துருச்சு. 2 பேரும் வில்ல எடுத்து அடிச்சுக்கிறாங்க. வேடன் வேஷத்தில் இருக்கிற சிவபெருமானும் அர்ஜுனனும். அர்ஜுனன் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கிறான். சிவபெருமானும் இவனை ரொம்பவும் அவருடைய தன்னுடைய தெய்வீகத்தை அம்சத்தை காமிக்காம இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. சிவபெருமானுக்கு அடி அங்கங்க படுத்து. அர்ஜுனன் சாமானிய ஆள் இல்லை, அவனும் சார மாதிரியா அவன் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தா அர்ஜுனனுக்கே அசந்து போயிடுது. என்னடா, என்ன பெரிய பெரிய ராஜாதி ராஜாக்களெல்லாம் நம்ம ஆஃப் ஹேண்டா டீல் பண்ணியிருக்கோம், இந்த ஒரு சாதாரண காட்டுல இருக்கிற வேடன் நம்மளை இந்த பாடுபடுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அப்பதான் கிருஷ்ணன் அருளால வந்திருக்கிறது சிவபெருமானை தான்ங்கிறத உணர்த்துறார். உணர்த்தின அடுத்த நிமிஷம் அவருடைய வேஷம் கலந்து போயிடுது. அவர் தன்னுடைய சுயஸ்வரூபத்தை காமிக்கிறார். உடனே திரும்ப காலில் விழுந்து ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு பாசுபதாஸ்திரத்தையும் வாங்கிட்டு போயிடுறான். இப்படி ஒருத்தன் வில்லால ஒருத்தன் அடிச்சான். அடுத்தது கல்லால யார் அடிச்சான்னா, அவர் ஒரு நாயனார், மிகப்பெரிய சிவபக்தர், சாக்கிய நாயனார்னு பேரு, காஞ்சிபுரத்துல இருந்தார். அவர் டெய்லி சிவபெருமானுக்கு புஷ்பத்தினால அர்ச்சனை பண்றது வழக்கம் உண்டு. அந்த ஊர் ராஜா ஜெயின மதத்துல மாறினதுனால சிவபெருமானை யாரும் கும்பிடக்கூடாதுன்ட்டான். உடனே இவர் சிவன் கூட அந்தரங்கமா பேசி ஒரு டீலிங் வச்சுட்டு, நான் உன் மேல கல்லை தூக்கி போடுறேன்,
அதை வந்து நீ புஷ்பமா ஏத்துக்கோ அப்படின்னு ரொம்ப தன்னுடைய பக்தியின் ஆழ்ந்த இதுல சொல்றார். அதையும் சிவபெருமான் ஓகே சொல்லி அந்த மாதிரி இவர் டெய்லி சிவபெருமான் மேல கல்ல தூக்கி போடுவார். சின்ன கல் பெரிய கல்லுன்னு எல்லாத்தையும் தூக்கி போடுவார். அதை வந்து புஷ்பமா ஏத்துக்கிட்டார். யாரு? சிவபெருமான். அந்த அளவுக்கு பக்தனுக்கு அனுகிரகம் பண்றதுன்னா சிவபெருமானுக்கு அவ்வளோ பிரீத்தி. இப்படி வில்லால ஒருத்தன் கல்லால ஒருத்தன் கிட்ட அடி வாங்கினியே, இன்னைக்கு என் பெரம்பாலையும் அடி வாங்கியிருக்கியப்பா, உலகமெல்லாம் பொறுத்ததோ உன்னருமை திருமேனி அப்படின்னு சொல்லி பாரு. இதுதான் பிட்டுக்கு மண் சுமந்த கதை. இப்போ ஒரு கவி ஒருத்தர் ரொம்ப குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்கிறாரு. சிவபெருமானே, நீ அடி வாங்கும் போது எல்லா ஜீவன்களுக்கும் அடி கொடுத்தியே, அது ஏன் பிட்டு திங்கும் போது அந்த ஆனந்தத்தை யாருக்கும் கொடுக்காம நீ மட்டும் உட்கார்ந்து தின்னியே அப்படின்னு சொல்லி, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சொல்றதை பார்த்தா ஏதோ நியாயம் மாதிரி தான் தெரியுது. வாசகர்களும் தங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணவும் இதை பத்தி. ஒருத்தர் நீலகண்ட தீட்சிதர்னு ஒருத்தர், அவரும் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கு நடுவுமே ஒரு பிரிவினையை உண்டாக்குறார். என்னன்னாக்க, அதாவது அம்பாள் கிட்ட நல்லா ஏத்தி விடுறார். அதாவது சிவனை என்ன சொல்லுவாங்கன்னா, காம தகனம் பண்ணவர், அதே மாதிரி காலனை காலால் எட்டி உதைத்தவர் அப்படிங்கிற பட்டம் சிவபெருமானுக்கு தான் உண்டு. காமன்னா யாரு? மன்மதனை எரிச்சவர், நெற்றிக்கண்ணாலே எரிச்சவர் சிவபெருமான். அந்த நெற்றிக்கண்ணுல பாதி கண்ணு தான் உன்னுடையது. அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்துல இடது கண்ணு வந்து அம்பாளுடையது, வலது கண் மட்டும்தான் சிவனுடையது நெற்றி கண்ணுல. அதுல பாதி கண்ணு வந்து அம்பாளுடையது. அதை ஆனா நெற்றி கண்ணுங்கும் போது அதை எரிச்சு, அதுல மன்மதனை எரிச்சு முழு பேரையும் நீயே தட்டின்ட்டு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இது மட்டும் இது சரி, இதுவாவது பரவாயில்ல, பாதி வந்து அம்பாள் பாதி சிவன் வச்சுக்கலாம். காலனை காலால் உதைத்தவர்கார், அந்த இடத்துலயே விழுந்து செத்துக்கிட்டான் யமதர்மன். எப்போன்னா மார்க்கண்டேய புராணத்துல மார்க்கண்டேயன் போய் தன்னுடைய அந்திம காலம் வந்த உடனே சிவபெருமானை போய் கட்டிண்டு இவன் வந்து யமதர்மன் என்ன பண்றான், தன்னுடைய அந்த பாசக்கயிறை தூக்கி வீசும்போது அது சிவபெருமான் மேலேயும் விழும்போது அவர் இடது காலால யமதர்மனை எட்டி உதைச்சிருக்கார். அந்த இடத்துலயே விழுந்து செத்து போயிட்டான். அந்த ஸ்தலம் எதுன்னு கேட்டா திருக்கடையூர். அங்கதான் யமனுக்கே உயிர் போன இடம். திரும்ப அவனை புழைக்க வைக்கிற இடம் எதுன்னு கேட்டாக்க திருப்பங்கிலி, திருச்சிக்கு பக்கத்துல மணச்சநல்லூர் பக்கத்துல இருக்கு. அங்கதான் தன்னுடைய உயிரை திரும்ப பெற்றுக்கொண்டவன் சிவனருளால் அப்படின்னு. இங்க ரெண்டு இடத்துலயுமே சிவன் யமதர்மனுக்கு தனி சன்னதி உண்டு. அதனால்தான் திருப்பங்கீலில இழந்த பெருமைகள், இழந்த கௌரவம், இழந்த பட்டங்கள் எதுவா இருந்தாலும் சரி, பதவி எதுவா இருந்தாலும் சரி, நம்மளே யாராவது அந்த மாதிரி இழந்திருந்தோம்னா கூட அதை திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா திருப்பங்கீலி கஷேத்திரத்துக்கு போறது விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆகவே இன்னொன்னு, யமனுக்கு இன்னொரு க்ஷேத்திரம் இருக்கிற ஒன்று தனி சன்னதி உள்ள சன்னதி என்னன்னு எனக்கு தெரிஞ்சு சொன்னாக்க ஸ்ரீவாஞ்சியம், கும்பகோணத்து பக்கத்துல இருக்கு ஸ்ரீவாஞ்சியம். அங்கேயும் யமனுக்கு தனி சன்னதி உண்டு. அங்க போனாக்க யம பயமே கிடையாது. அகால மரணம், அகால மிருத்யுன்னு சொல்லுவாங்க, துர்மரணம் இதெல்லாம் ஏற்படாது. அங்க அந்த க்ஷேத்திரமும் யமதர்மனுக்கு ரொம்ப விசேஷமான சன்னதிகள் உண்டு. ஆக இப்படியாக கூறி சிவபெருமான் புகழ் பாடுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.